ஆண்டவராகிய இயேசுவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் வாழ்த்துக்கள். என்னுடைய மனைவியினுடைய உறவினர், எனக்கு நண்பர், ஒரு மூத்த போதகர் சென்னையிலே தங்கியிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். ரொம்ப வருஷத்துக்கு முந்தி, அப்படின்னா கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முந்தி அவங்க சொன்ன சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஊழியத்துக்கு வந்த புதுசில் கோயில்பட்டி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய ஷெட்டு போட்டு ஆராதிக்கிற ஒரு சபையில் இவங்க முழு இரவு ஜெபத்தில் பிரசங்கம் பண்ண போனாங்களாம். அன்னைக்கு அவங்களுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு விசுவாசம். நீங்கள் விசுவாசத்தில் ஜெபம் பண்ணால் உங்களுக்கு அற்புதம் செய்வார், விசுவாசத்தில் ஜெபம் பண்ணால் வியாதி சோமாகும், நீங்கள் விசுவாசத்தில் ஜெபித்து பாருங்கள் குறைவுகள் நிறைவாகும், விசுவாசத்தில் ஜெபித்து பாருங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படும், இப்படின்னு விசுவாசத்தை மையப்படுத்தி அவர்கள் அன்றைக்கு பிரசங்கித்தார்களாம். பிரசங்கத்தின் நடுவில் ஒரு வார்த்தை கேட்டாங்களாம், உன் விசுவாசம் எங்கே அப்படின்னு கேட்டபோது ஒரு தூணில் ஜரிஞ்சு தூங்கிட்டு இருந்த ஒரு பாட்டியம்மா, ஐயா ஆடு மேய்க்க போயிருக்கு அப்படின்ட்டாங்களாம். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, விழிப்பு ஜபத்தில் பிரசங்கம் பண்ணுறதே கஷ்டம். நான் நல்லா பாடி நல்லா ஜெபம் பண்ணி ஆராய்ச்சி அந்த நேரத்தில் நேரம் தூங்கிட்டு இருக்க நேரம் இவர் கேட்டுக்கார் கொஞ்சம் அழுத்தமாக, அந்த உன் விசுவாசம் எங்கே, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை போராட்டம் வியாதின்னு தானே சொல்லிட்டு இருக்கீங்க, விசுவாசம் எங்கம்மா போச்சு அப்படின்னு கேட்டவொடனே, ஐயா ஆடு மேய்க்க போயிருக்கியான்ட்டாங்க. திடீர்னு சொன்னால் அப்படி இருக்கும், எல்லாரும் சிரிச்சு தூக்கம்லாம் மாறிட்டு. அந்த போதகரும் சிரிச்சுட்டு சேரில் உட்காந்துட்டு லோக்கல் பாஸ்டரை பார்த்து கேட்டாங்களா, ஐயா அந்த அம்மா விசுவாசம் ஆடு மேய்க்கியா போயிருக்கு அப்படின்னு. உண்மைதான் அவர் சிரிக்காமே சொல்லியிருக்காரு. நடந்த சம்பவம், அந்த பாட்டியம்மாவுடைய கணவர் பேர் மரிய விசுவாசம். அவர் என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்சம் ஆடுகள் இருக்கு, உள்ளூரில் மேய்ச்சல் இல்லாமல் பக்கத்து ஊரில் மேய்க்க போயிருக்கிறார், ஒரு 4 நாள் கழிச்சு தான் வருவேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த அம்மா தூக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா பிரசங்கத்தில், விசுவாசம் எங்கன்னா ஆடு மேய்க்க போயிருக்குன்ட்டாங்க. நல்ல பிரசங்கம் கேட்குறோம், நல்ல ஊழியரைக்கத்தை தந்திருக்கிறார், நல்ல ஜபிக்கிறோம், ஆனால் சில நேரத்தில் அவிசுவாசப்படுகிறோம். பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். காணிக்கை கொடுக்கலாம் நல்லது, ஜபிக்கலாம் நல்லது, ஆராதிக்கலாம் நல்லது, ஊழியம் செய்யலாம் நல்லது, ஆனால் வேதம் சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். கர்த்தரை சரியா விசுவாசிங்க. அதே அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாத நிச்சயம். விசுவாசம் எங்கேயும் போயிடக்கூடாது, உங்ககிட்டே இருக்கட்டும். கர்த்தரை விசுவாசிங்க, தேவன் அற்புதங்களை செய்வார். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் எல்லாம் கூடும், விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தரை விசுவாசிங்கள், ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் விசுவாசம் இருக்கவங்ககிட்ட பயம் இருக்காதப்பா, ஆனால் பயம் இருந்த விசுவாசம் இருக்காது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கக்கூடாதுங்கிற சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க உதவி செய்திருப்பா. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விசுவாசித்து முன்னேறி கிருபைதார். கடுகள விசுவாசம் இருந்தாலும் மலையை பார்த்து பெயர்ந்து போனால் பெயர்ந்து சமுத்திரத்தில் விழுன்னு சொல்லியிருக்கீங்களப்பா. விசுவாச குறைகளை மன்னித்து போடும். எங்கள் விசுவாசம் எங்களுக்குள்ளே இருக்கட்டும், எங்கேயோ போய்விடக்கூடாதப்பா. எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து உயிரோடு இருக்கிற இயேசுவை விசுவாசிக்க கிருபைதார். இந்த நாள் முடி பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நிறைய தேவைகள் உண்டு, நிறைய பிரச்சனைகள் உண்டு, விசுவாசத்தில் அவைகள் மேற்கொள்ள கிருபைதாரும். இந்த நாள் முடி பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கட்டும். விசுவாசத்தில் முன்னேற கிருபைதாரும். விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான்கிற வார்த்தையின்படி ஆண்டவர் விசுவாசத்தினாலே இவர்கள் பிழைக்க கிருபைதார். இந்த நாள் பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.